நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி வாழவே தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிப்போனா எப்படி இருக்கும்? சுவாசிக்கிற காத்துல கூட சுத்தமா இல்லாம பூமியில புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. கிரீன்லேண்ட் டு மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு படம் 2026 வந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு பெரிய விண்கல் விழுந்ததுல பூமியில இருக்கிற 75% மக்கள் இறந்து போயிடுறாங்க. உலகமே பார்க்கறதுக்கு அழிஞ்சு போய் இருக்குது, எரிஞ்சு போய் இருக்குது. அந்த பெரிய விண்கல் விழுந்ததுல உலகம் முழுக்க ரேடியேஷன் பரவி இருக்குது. அதனால மக்கள் யாரும் வெளியே வாழாம பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட் டனலை கட்டி அதில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த படத்தோட ஹீரோ அவர் மட்டும் எப்பயாச்சும் வெளியே வருவார். அதுவும் ரேடியேஷன் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் மாட்டிக்கிட்டு அப்படிதான் வெளியே வருவார். இவர் வெளியே வந்து அவங்களுக்கு எதனா யூஸ் ஆகிற மாதிரி பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் கூட ஒருத்தர் மைக்ரோஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கூட பேசிக்கிட்டே கடல் பக்கமாக வந்துடுறாரு. ஒரு பெரிய கப்பல் கரை தட்டி நிற்கிது. அந்த கப்பலில் இருக்கிற லைஃப் போட்டெல்லாம் அங்கங்கே ஆடிட்டு இருக்குது. ஒரு லைஃப் போட்லேயும் இவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டே நான் அந்த பெரிய கப்பலுக்கு போய் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, உன் பக்கமாக ஒரு புயல் வருது, அதனால் சீக்கிரம் போயிட்டு வந்துரு. ஹீரோ அந்த கப்பலுக்கு உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே அவருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சில பொருட்கள் கிடைக்குது. அங்கே எதனா இன்னும் பொருட்கள் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புயல் உன் பக்கமாக தான் வருது, உடனே அங்கேருந்து வெளியே வான்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவரால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்த கப்பலை விட்டு வெளியே வந்துட்டு இவங்க இருக்கிற டனலை நோக்கி வேகமாக ஓடி வராரு. அந்த புயல் பார்க்கறதுக்கே படு பயங்கரமாக இருக்குது. மின்னல் வானத்து பூமிக்குமா மின்னுது. மாட்டினா ஒரு செகண்டில் காற்றுலேயே கரைஞ்சிருவங்களாட்டுங்குது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஒரு வழியாக அந்த புயல்லேருந்து தப்பிச்சு அவங்களோட டனல்குள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து அவருக்கு வெளியே போயிட்டு வந்ததுனால ரேடியேஷன் அவரோட ட்ரெஸ் மேலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, டனலுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ நாளுக்கு தான் இன்னும் இங்கேயே இருக்கிறது, நம்ம இதுக்கு எதுனா வேறு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் சொல்கிறான், கனடா அழிஞ்சு போச்சு, ஐஸ்லாண்டு அழிஞ்சு போச்சு, இப்போ நாம் இருக்கிற அமெரிக்காவில் நம்ம இருக்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இதில் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சது சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் லேடி சொல்கிறாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் விழுந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் கிளார்க்குன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல இங்கே இருக்கிற மாதிரி திடீர்னு எந்த புயலும் வரதில்ல, அங்கே சுத்தமான தண்ணியும் காற்று இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்குதுன்னு அந்த சயின்டிஸ்ட் லேடி சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறான், நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை அங்கே இருந்தாலும் நீ சொல்கிற இடம் பாரிஸில் இருக்குது, நம்ம இங்கேருந்து எப்படி அங்கே போகிறது, இதுக்கு நடுவில் நிறைய இடத்துல சிவில் வார் வேறு நடக்குது, அங்கங்கே குண்டு போடுறாங்க, நம்மளால் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு கேட்குறான். அன்னைக்கு அதோட அவங்களோட மீட்டிங் முடியுது. ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் கடல் தண்ணியை சுத்திகரிப்பு செஞ்சு அதை தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கடல் தண்ணியை சுத்திகரிப்பு செய்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்கும், அதை போய் ஹீரோ சரி பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஃப்ரெண்டு கூட அவரோட கதைகளெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த மிஷினை ரெடி பண்ணுவாங்க. சரி பண்ணி முடிச்சுட்டு வந்து அவங்க ஒய்ஃபு அவங்களோட பசங்க கூட சந்தோஷமாக அன்றைக்கி நாள் பொழுது கழியுது. அடுத்த நாள் ஹீரோ அவர் ஏதோ சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற அவங்களோட ஒய்ஃபு எல்லாம் எப்பவும் போல் அவங்க மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஏதோ மிலிட்டரி டேங்கர் வருது, அதை பார்த்துட்ருக்குறாங்க. ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு மிஷினர் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஏதோ ஒன்று விழுது. என்னடா விழுதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அங்கே இருக்கிற செவரே 2ஆக உடையுது. நிலநடுக்கத்தால் அங்கே இருக்கிற மொத்த இடமும் உடஞ்சி விழுது. இவங்க வாழ்கிறதுக்கு இருந்த ஒரே இடம் இதுதான், இதுவும் போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எங்கே போகிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு அவங்களோட ஒய்ஃபும் அவனோட பையனையும் கூட்டிக்கிட்டு அவர் வச்சிருக்கிற 3 ஆக்சிஜன் மாஸ்க்கை எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாங்க. ஹீரோ அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அவர் கடலில் பார்க்கும்போது 3 லைஃப் போட்டு இருக்குல்ல, அந்த லைஃப் போட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் கடலை நோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்துல பெரிய சண்டையே வருது உயிர் வாழ்றதுக்காக. இவங்க கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் பிடுங்குறாங்க. அதில் ஹீரோ கிட்ட இருந்தது ஒருத்தன் பிடுங்கிடுறான். அவங்க பையன்கிட்ட இருக்கிறதையும் ஒருத்தன் பிடுங்க ட்ரை பண்ணுறான். அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை காப்பாற்றி அவங்க பையனுக்கே கொடுக்குறாரு. அங்கே இருக்கிறதே 3 லைஃப் போட்டு தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லைஃப் போட்டில் ஏறுறதுக்காக ஒருத்தர் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. மொதல் 2 லைஃப் போட்டில் எல்லாருமே ஏறிடுவாங்க. 3ஆவது இருக்கிற லைஃப் போட்டில் ஹீரோ, அவனோட பையன், அவனோட ஒய்ஃபு 3 பேர் வந்து ஏறிடுறாங்க. அந்த லைஃப் போட்லேயும் நிறைய பேர் ஏறத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த லைஃப் போட்டில் இடம் இல்லாததுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் விட்டுட்டு அந்த லைஃப் போட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பி போனவங்க உயிர் வாழ்கிறதுக்காக எங்கே போனாங்க, ஹீரோ அவனோட ஒய்ஃபையும் அவனோட மகனையும் எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த மூவியோட கண்டினியூஷன் வேணும்னா கமெண்டில் பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.